எனக்கு தெரியலையா? சரி, காதல் கதக்குதையா என்னடா? சனம் போட்டு அதை பத்தி கவலையே. சரி பாருங்க, நீங்க பாடுங்க. சண்முக பிரியா பாடு. சண்முக பிரியா எல்லாம் பிரியாம இருக்கு. பிரியா வேணும்னா அதுக்கு அந்த காலத்தை அது சமூக பிரியா. ரெண்டாவது பண்ணது அது ஜெயபிரியா. கரகர பிரியா இப்ப நல்லா இருக்கு. கரகரம் இல்ல, இப்ப நல்லா இருக்கு. கரகர பிரியான ராகவியா அதான் சொன்னீங்களா? கரகரம் தொண்ட கரகரம். நாராயண நாராயண சிவாய நமகே. வெச்சிதன வெங்கடப்ப வெண்டாரி நாளிகள் நிச்சயம் நம்பம் என்பவா. அச்சமல்ல ரோமானா ராமா 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 அது கட்டு. என்ன எழுந்து வந்தா நான் சொல்றதே நீங்க சொல்லணும். அப்படிதான் ஒரு சட்டப்படி நீங்க சட்டம் போடக்கூடாது. தேவையில்லாம நீங்க நாராயண நாராயண சிவாய வாக நாராயண நீ கொண்டு வந்து இங்க நாராயண போகடி அந்த கொண்டு நாராயண ஆரம்பமாகின்ற நீங்க அரேஜன் 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 ராமன் சும்மு சுப்பு நான் மாறதி ஆரம்பமாங்க. நான் வர பாறேன் அச்சுவாசம். ஐயா அதாவது சிவன் திருவாசகமனம் தேன்னு பண்ணாரே. ஐயா நீங்க யார பாருங்க? மந்திரமாவது நீர் வானவர்கள் நீர் சுந்தரமாவது ஜெயிக்கப்பட்டுள்ள நீர் தங்கமாவது நீர் சமயத்தில் உள்ள நீர் சத்துவர் வாயுவை பங்கல் திரு ஆரவாயாங்கிற நீர் பண்ணாரே. ஐயா திருநீரேன் பண்ணாரே. அது வந்து சிவன் தான் பண்ணாரே. சிவனை தயா பண்ணேன். ஐயா நானும் அதே சிவனத்தை நானும் சொல்லிக்கிறேன். சிவாயமம் என்று சிந்தித்தே போறது அவாங்க நிற்பதில்லை. ஒரு நாளும் இல்லைனா. ஆமா திருநீரிட்டா யார் கண்டார்? சிவனை திருநீர் யாருமே கருவதில்லை. திருநீர் 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 என்ன திருநீர்? திருநீர் தான் திருநீர். ஐயா திருநாள பல நீர் வெளியாகும். என்ன வெளியாகும்? கெட்ட நீர்லாம் வெளியாகும். இந்த திருநீரை எல்லாம் வெளியேற்றுவது இந்த திருநீர். ஆமா அப்பேற்பட்ட திருநீர் ஆயர்லா ஊருக்கு அடகமானம் நீரில்லாத நெற்றி மாலை என்று சொன்னார்கள். உண்மை. அந்த வகையிலே சரி இந்த பசுபதி வாசம் என்ற முப்பட்டை எறிய வேண்டும். ஆமா நீங்க என்ன ரெண்டு கோடு வச்சிருக்கீங்க? ஐயா இது முப்பட்டை தான். முப்பட்டை சில நேரம் சப்பட்டை ஆகிவிட்டது. இந்த வருஷம் 2026 மாடல் பட்டை. ஆடும் தோட்டமும் இடம் தரப்பும் சம்பந்தம் இல்லை. யாருக்கு சம்பந்தம் இல்லை? யாரையா தாங்கள்? தாங்கள் வந்து வருவது கொண்டாட யாரோ வந்து அறிய வேண்டும். நீங்க யாரும் போல சொல்லுங்க. அபிஷேக பிரியா
யாரு? மோதிரம் பிரியாதனே. மோதகம் பிரியன். மோதகம் மோதகம் மோதகம். போஜனம் பிள்ளையார் வீட்டுல கொடுப்பாங்க மோதிரம் பிரிஞ்சு. போஜனம் போஜனம் போஜனமா? சரி சரி. என்ன சொல்லி சொல்லி போஜனம் என்ன? ஏய் போய் தொடாங்க. சும்மா தேவையில்லாம வந்துருக்காங்க. ஹலோ எங்க போய் சொல்லடாவா? இது சேர்ந்து மரியாதை வேற. சரி நீங்க பேசிக்கிட்டீங்க அப்புறம் விளையாட்டு பேசிக்கிட்டீங்க. நீங்க போய் சிலம்பாட்ட வாத்தியாரு சரி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் எங்கே நிரூபிக்கப்பட்டது சொல்லு. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இல்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது எங்கே நிரூபிக்கப்பட்டது சொல்லு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது ஒரு இதிகாசத்திலே இந்த இடத்துல வல்லவன் ஆகினாலும் இவனுக்கு புல்லும் ஆயுதமானது. எங்க புல் ஆயுதம் சொல்லு. தந்தையில நீங்க ஒரு விஷயம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு கேட்டு பேசல. நீங்க பேசுறத கேட்டுக்கணும்ல. என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எங்கே நிரூபிக்கப்பட்டது? சொல்லுங்களே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் புள்ளி எங்கே ஆயுதம் எது கொண்டு வந்த சொக்கருக்கு ரொம்ப நீட்டமான உள்ள மாட்டிக்கிட்டான். போறேன் 6 வருஷத்துக்கு இந்த தட்டி எதுவும் எங்கேயாவது மாட்டுமா? பைத்திய காலத்தமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. ஆனா பைத்திய காலத்தான் நீ என்ன பெரிய பணா மரியாதை அறிவட்ட முட்டாப்பட உனக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஏன் சொன்னாங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று ஏன் சொன்னார்கள்? அப்படி கேட்கணும். கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா நாரதர் போட்டு சும்மா வரக்கூடாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும். சரி சொல்லுங்க. வல்லவனுக்கு புல்லாயுதம் சொன்னா அப்படி வார்த்தையை கவனம். அது நாரதர் கேட்டேன். எத்தனையோ நாரதர் பார்த்திருக்கிறான். பதில் கேட்டேன். பதில் நீ நாரதரை பார்த்தேன் அதெல்லாம் நான் கேட்கல. பதில் கேட்டேன். பதில் சொல்லுங்க. இல்ல சாமி, சும்மா ஒரு வார்த்தை கூட சொன்னாலும் அந்த வார்த்தையை ஒரு கேள்வி ஆகணும் பாருங்க. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கு. நன்றி. வல்லவனுக்கு புல் ஆயுதம் நான் என்னவோ சொல்ல போற மாதிரி வந்து சொல்லுங்க சொல்லுங்க. வல்லவனுக்கு புல் ஆயுதம் அப்படி நான் சும்மா சொன்னா கூட அந்த வார்த்தை ஒரு கேள்வி ஆடுறீங்க. என்னவே உண்மையிலேயே ஒரு மகா கவிஞர். சொல்லுங்க. 2 பேர் யாரா? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் ஏன் சொன்னாங்கன்னா வல்லவன் ஒரு அண்ணே ரொம்ப வறுமையில வளர்ந்தாரு. சொன்னது யாரு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொன்னது யாரு? எங்க அண்ணன் உன்ன கடனா சொல்லு. ஐயா எங்களுக்குள்ள நாங்க ஒற்றுமையா இருக்கோம். ஒற்றுமையா வேற எதுக்கு வந்து போன கேள்வி யார்ட்ட கேட்டேன்? காரியாட்டு முதல்ல சொன்னா வல்லவனுக்கு புல் ஆயுதம் ஏன் சொன்னா இல்ல இல்ல மதுரை பஸ் இருக்கானே கிளம்புறேன்னு பேசிட்டு வா. என்னால குடியிருக்க முடியாது. உங்க குறைப்படுத்தி பேசிருக்காங்க. அந்த வார்த்தை பதில் தெரியாம அந்த வார்த்தை பதில் தெரியாம நாங்க பேசுவோமா? வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் ஏன் சொன்னாங்க? காரியாட்டு அன்னையில வல்லன் என்று ஒரு பேர் வந்துட்டியா? அவனுக்கு என்ன தெரிஞ்சு தெரியல.
வந்தவனுக்கு முதல்ல உனக்கு என்ன செய்யுது பதில் சொல்ல விட மாட்டேங்க. நான் விட மாட்டேன் சொல்லு. அப்ப வல்லவன் என்ற வந்து ஒரு ஆள். சரி ஏய் சொல்ல முடியா சொல்ல வர சும்மா ஏய், ஆளும் போற கட்டை நாரதர் கேட்கும்போது பதில் சொல்ல பதில் சொல்றான். வல்லவன்கிறது ஒரு ஆளு. ஆமா ஆமா ஒரே ஆள். சரி அதான் நீங்க தான் டிரைவர். நான் டிரைவர் இல்ல, எனக்கு டிரைவர் ஓட தெரியாது. அப்ப வல்லவன் என்ற வந்து ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட இருங்க, சொல்லவே இல்லை. மொட்டையா ஒருத்தன் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டாண்டா என்ன 10 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டான். இது அடிச்சாங்கன்னா அடியை நீங்க வாங்கணும். வெளியே போய் கொடுத்துரு. அடி வாங்கிருக்கா தான் கொஞ்சம் பக்கத்துல அதுக்கு ஒரு மட்டனை அள்ளி சொல்லு. வச்சுட்டாங்க. மச்சான் நல்லா டேய் தெரியும். எப்பதான் சொல்லுங்க இருங்க. அப்ப அந்த வல்லவன் வந்து ஒரு புல்ல வாங்கி பசால் நினைக்கிறான். என்ன ஏய், தெரியாதா? லூசு பயல. என்ன தெரியாது. பங்காளி நம்ம புல்லு. ஒரு புல்லுன்னு தெரியல. போதை போத்தல், போத்தல் இல்ல. போத்தல்ல. போதை மருந்து ஓ அப்படின்னு எல்லாம் தெரியும். மது தமிழ்ல பேசுனேன். போதை மது 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 பாட்டு. சரி என்ன கடுப்பு சொல்லி தர அப்ப அது புல்ல எடுத்து கையில வச்சான். சரி 10 பேர் வந்துட்டாங்க. ஆ. அப்ப டபக்கு உடச்சிட்டான். வல்லவனுக்கு புல்ல ஆயுதம். டேய் 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 நான் போய்ட்டோம் எங்க ஓடி போயிட்டானே டேய் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு ராமாயணத்துல ராமன் லட்சுமணன் சீதை 3 பேரும் வனவாசம் பண்ணாங்க. ராமே, ராமே. 3 பேரும் வனவாசம் பண்ணாங்க. நாங்க பார்க்கவே இல்லை. படிக்கணும் சாக்க கூடாது. இல்ல, இல்ல, இல்ல. ஏதாவது கை நீட்டி பேசாதீங்க முதல்ல. இதுதான் எருமை மாடு. ராமன், டேய், லட்சுமணன் என்ன? பாட்டுல உடச்சானா கையில வச்சிருந்தான். பொறுமை பொறுமை கடல்லையும் பறந்துட்டு இருக்கியா? பொறுமை கடவுளும் பொறுமை கடல்லையும் பறந்துட்டு இருக்கியா? சரி யாரு யாருக்கு தெரியாதா? இப்பதானே நான் சொன்னேன். இதை முதல் உலகில் சொன்னது யாரு? யாரு? முதல் உலகில் சொன்னவங்க சொன்ன ஒரு பேர் டேய், தெரிஞ்சா சொல்லு. பேர் அவர் பேர். எங்க தாய்மாமன் வாஜ்பாய். ராஜபாய் மட்டும். அந்த ஆள் பேரை சொல்லக்கூடாது சொல்லலாம். டேய் எனக்கு சொல்றே பிரான் சொல்லக்கூடாது. இந்த தாய்மாமன் போரே இந்த ராமாயணத்துல ஜெயலன் ஒருத்தர் இருந்தான் இந்திரனுடையமே. ஆமா. இந்த ஜெயலன் காட்டை கொண்டு சீதையனுடைய கொங்கையை குத்தினான். நைட் என்றுதான் தர்ம கடை வச்சிருந்தாங்க அவ்வளவுதானே. டேய், இளநீரை உண்டு, அதை விட்டுட்டாரு. ஏய் இளநீ தர்மத்தை நல்லா இருக்குது. அப்புறம் தேர்ச்சி அண்ணே, அவர் வியாபாரம் டேய் பைத்தியக்கார பிறகு இந்திரனோட மயன் தான் நான் சொல்றது. நான் சொல்றது இந்திரனுடைய மயன் அமராவதி பட்டணத்தை ஆட்சி செய்தானே. இந்திர பயம் வந்து சுந்தரம். உங்களுக்கு தெரியாதா? ஜீப்பில வேலைக்காரர் இந்திர அவர் மயம் என்ன? தேவராணியின் டைவன்றா இந்திரன் தேவேந்திரன். தேவேந்திர கைவரா? ஏய் அப்ப டிரைவர்ல கண்டக்டர். ஒரு தேவையா தவறா சொல்லி. ராமாயணத்துல அப்ப கொங்கையை குத்தியதுனால அருகிலே இருந்த புல்லை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்துறாராம் ராமபுரம். அது சென்று காக்கையாக மாறி இருந்த தேந்தனுடைய கண்ணில ஒண்ணு குத்திச்சு. அதனாலதான் வல்லவன் என்பவன் ராமன். அந்த ராமன் ஜெயந்தன் காக்கை மீது கொண்டிருந்தவனை ஆயுதமாக பயன்படுத்தியது புல்லு. அதனாலதான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படின்னு ஒண்ணு உருவாங்க. என்னடா சொன்னீ? அப்பவே சொல்றா சொன்னா. சரி. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் இன்னைக்கு அப்பவே சொல்றேன் முதுகுலே சொல்றேன். ஏய் இது தெரியாதா உங்களுக்கு இந்த கேள்வி? ஏழை மறுமையாம் சொல்லுவோம். பொறுமை கடலிலும் பெருசு யாரு? என்ன நினைப்பா? நம்ம நேரத்துல டேய் வயிறு தெரியாத இருக்க மாட்டான். பொறுமை கடலை விட பெருசு. கடலிலும் பெரிது அப்படின்னு சொன்னது யாரு? பொறுமை கடல் என்று சொன்னவர் முத உலகத்துல அது தெரியும். திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் பெருசு எரிஞ்சிருவேன். சரி எத்தனை குறள் மொத்தம்? மொத்தம் 1380. ஏய், 300க்கு அப்புறம் மறுபடியும் 400. 1 10 100 1000 1000 எத்தனை? 300. 1300 எத்தனை? மொத்தமே கொண்டு வந்தா திருக்குறள் தெரியுமே. அது நேரம் தெரிஞ்சுக்கிறீங்களா? 1330. 1330 குறள் பார்க்கலாம். 123 அதிகாரம். இதுல மலையை விட பெருசுங்கிறார் வள்ளுவர். எதை சொல்றாரு மலையை விட பெருசுன்னு? பொறுமை. மலையை விட பெருசுன்னு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு
மலையை விட பெரிய நதி எதை சொல்றாங்க? எதுலடா சொன்னது? இங்க எதுல சொன்னாரு? நான் ஓகட கட்டதான் இல்ல. அவன் என்ன வேணும்? மறுத்த கப்பலெல்லாம் கற்பவை நிற்க அவனுக்கு தகன்றியா? அப்பவே கற்ற மீன் நிற்காது கிட்ட. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சோதனை தான். யாரும் வாயில வச்சுட்டாங்க அவங்க. சவுடா வேற போட்டு தட்டு பெரியா யாரும் தெரியுமா நீ என்ன சோதிக்கிற போற கட்டைய பாரு நீ என்ன சோதிக்கிற அங்க என்ன இருக்கீங்க தாண்ட முடியாது பாலதான் ஐயா இவங்க எல்லாம் நம்பர் அடிப்பாங்க கண்ணுக்குள்ள கிடக்கா அவங்க தொடாத அதிகாரம் இல்லாம பேசக்கூடாது ஓடி போயிருங்க என்ன சங்கா மாமா என்னன்னு தெரியும்ல மாமா வாணி அவருக்கு மாமாண்டா என்னன்னு தெரியும் மாமாண்டா என்னன்னு தெரியும் தம்பி நம்ம எந்திரிக்கடா ஏ மாப்பிள ஒரு முழு தெரியாம விடக்கூடாது அவன் முழுத்து பாக்குறான் என்னைய புழக்க போறான்னு யாரு அவரை ஊருக்கு போயிருப்பாப்ல காரியா விட்டு போயிருப்பாரு கற்பவை கற்றவில் இருக்காது ஆதிபவன் முதற்கே உலகு கற்றவன் ஆய வயங்கள் வாழ சொல்லு ஒழுக்க ஒழுக்கம் தானே கற்றதனால் ஆய வயல்கள் வாழ்வுகள் என்ன மாணவி சென்ற நிலைமை செய்து வாழ்வார்கள் செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் கரிக்கண செல்வம் காலையில ஒண்ணு போறாது அவனுக்கு அவனை கூட்டிட்டு போய் அஞ்சே முக்காலுக்கு ஒண்ணு படிப்பேன் ஒழுக்க விழுப்பம் தரும் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் உயிரின ஊம்பம் ஓம்பப்பட்ட அறிவத்தோட மோரே பாரு மோரே என்ன அது வேற இது வேற அது திருக்குறள் வேற அது அப்பையார் பண்ணது இது வந்து ஒரு பண்ணுங்க கற்கை நன்றே பிச்சை வினும் கற்கை நன்றே அப்பையார் பெரியமாவா இட்டமுறை நண்பரை நந்தபடி எடுத்து விட்ட சிவன் சுத்தப்பட்ட அவனை முட்டமுட்ட மஞ்சனை ஆனாலும் காரம் அவனுக்கு நான் இஞ்சனை அஞ்சாதுன்னு பிறந்தவுடனே கவிபாடிய அப்படி என்ன சரி நட்டாவரை கேட்க என்ன நட்டாவரை கேட்க சேர்ந்தார்கள் ஏன் சொல்ற திருப்பி கொடுத்தாங்க எனக்கு தெரியும் ஏன் நீ தான் தெரியும் சொல்லுவியா சொல்லு சரி நான் சொல்ற திருப்பி சொல்லுவியா முத்தைத்தர் பக்தி திறனாளி எத்திக்கிற சக்தி சரவண முத்தி குறை வித்து குறுபறை என போது முத்தைத்தர் பக்தி திறனாளி எத்திக்கிற சக்தி சரவண முத்தி குறை வித்து குறுபறை என போதும் முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முத்தி குறை வித்து குறுபறை என போதும் நகைக்கடன் இன்னும் தள்ளுபடி ஆகல விவசாய கடன் தள்ளுபடி ஆகிட்டு வேணும்ன்றது நகை போய் திருப்பிக்கங்க முக்கக்கார அற்புத்திருவி முப்பட்டது கவித்திருவர் 30 ஊவர் கெட்டவர் ஒரு மணிவேணு அவர் ஊருக்கு போயிட்டாரு முத்தைத்தரு பக்தி திருநகை
சமைச்சு சாப்பிட்டு போப்பா. இது என்னது? இப்ப நீங்க பார்த்ததுக்கு இது எது? பட்டாக்காலத்தை கடமை வச்சிட்டு வச்சிட்டு ஒரு வருஷத்தோட வருஷம் தருவது ஒரு நாள். ஒரு நாள் திட்டத்தை ஒத்த பிறகு நிறுத்தப்பட வைத்து போய் அடிக்க கடிக்க கழுவுது கழுதாடு. திக்கு பறை என்ன பையில புத்தகம் கிரே போல கிரே போல ஒத்த பறை ஒத்த கடமை குத்தி பறை குத்தி பறை குத்தி பறை வந்து பப்பரட்டா அப்படி வெட்டி போய் விடுறாங்க. ஒத்த பறை வருமாறு. சரியா சொல்றீங்க. இப்பதான் நீங்க போறீங்க. எது நடந்ததோ? எது நடந்ததோ? நன்றாக நடந்தது. அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ? எது நடக்கின்றதோ? அது நன்றாக நடந்தது. அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ? எது நடக்க இருக்கின்றதோ? அது நன்றாக நடக்கும். அது நன்றாகவே நடக்கட்டும். உன்னுடைய எதை நீ எழுந்தாய்? உன்னுடைய நீ எதை இழந்தாய்? எதற்காக எழுந்தாய்? எதற்காக அழுகின்றாய்? எதை நீ எடுத்தாயோ? எதை நீ எடுத்தாயோ? அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ? எதை நீ அது கொடுத்தாயோ? இங்கேயே அது கொடுக்கப்பட்டது. இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ? எது இன்று உன்னுடையதோ? நாளை நாளை அது அது மற்றொருவருடையதாக மற்றொரு வடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. எத்தனை வடை சொல்லுவீங்க? மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. டேய் எருமை மாடு வடை இல்லை. டேய் எருமை மாடு வடை இல்ல. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொல்றதை சொல்றீங்க. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. ஏதாவது? சொல்ல தெரிஞ்சா சொல்றா டேய், உன் மாப்பிள்ளை இருக்குது. உன் மாப்பிள்ளை இருக்குது. முடிச்சிருக்காப்ல என்ன? அவன் இந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு ஆ. உங்க மாவட்டங்களுக்கு ஒரு முன்னாடி நமக்கு இளைஞர் பண்ணிருக்காங்க ஏய், அவன் நம்ம நண்பன். நம்ம மாப்பிள்ளையா அம்மா தான் கூட முடிக்கிறவன். அதன் கூட படிக்கிறீங்க. அம்மா எங்க கிளாஸ்மேட். சரி அப்ப மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது மற்றொருவருடையதாகிறது. ஒரு ஆட்டு வடையா முடிஞ்சு படை இல்லடா மற்றொருவருடையதாகிறது. வித்தியாசம் விடவில்லை. அடுத்த வரையும் முடிஞ்சவன். இன்னொரு நாள் இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொரு வடையாகிறது. அந்த பேருந்து கைது. உன் மோர அந்த பையன் எவ்வளவு அருமையா திரும்ப சொல்றான். நீ சொல்லி சரியான ஆம்பளை சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு நாள் மற்றொரு நாள் மற்றொரு நாள் அது வேறொரு வடையாகிறது. டேய், வேறொருவருடையதாகிறது. டேய் வேறொரு வடை. உன்னே சொன்னா டேய்னு. டேய் ஒண்ணே சொன்னடா டேய். நீங்க தான் சொல்ல திரும்பி சொல்ல சொன்னீங்க. உனக்கு எவ்வளவு சின்ன கை, நீங்க பண்ணதுதான் தவறு. நீங்க அத நியாயமா சொல்லுங்கப்பா. உனக்கு எவ்வளவு சின்ன நீங்க என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல? நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லுங்க நீங்க. ஒழுங்கா தானே சொன்னேன். சாமி, என்ன நான் வேற மாதிரி குணப்படுத்துவேன். ஆமா. வேற இப்படியே ஓடி போய் காசு வாங்கிட்டேன். பணத்தை வாங்கிட்டேன் நானு. வாங்கினா என்ன? இப்படியே இறங்கி ஓடிடுவேன். நாளைக்கு நாளத்துக்கு வரணும். நாளைக்கு நாளத்துக்கு வரணும். ஏய், வாங்கப்பா, என்னப்பா போன் நம்பி வந்தீங்க, கையை வெட்டாத ஆள் கூட பண்ணிடலாம்ப்பா. ஆள் தூக்கிட்டாரு யாரும் ஆள் இல்லைன்னு அதானே, ஆளு இருக்கு. அம்மாளுக்கு ஆள் இல்லாம இருக்குமா? கேட்டக்கூடாது. நான் ரொம்ப கொடூரமானவன். அவன் ரொம்ப நியாயம் இல்லாதவன். நான் எங்க அப்பா சொல்லி நாளைக்கு அப்பாட்ட சொல்லி யாருக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதுல போறது இதுல போறது அண்ணா யாருக்கு தலையில குடல் யாருக்கு வருமானே அக்கா உங்களுக்கு யாரும் குடல் தர வேணுமாப்பா ஏலம் சார் ஏலம் தலையை வந்தா கூட எடுத்துக்கிறாரு. குடல்னா வேணாம்ன்றாரு. மூளை இருக்கு ரத்தம் இருக்கு ஒரு கூட ஒரு கிலோ கூட தராது. பா பை பை பா 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 டேய், இனிமே ஏதாவது பேசி பார்த்தேன் வையே. டேய் என்ன விட்டானே? வேறொருவருடையதாகிறது. அந்த பையன் இருக்கணும். நார்மல் நம்மகிட்ட பேசுறதுக்கு பையன். எப்பவுமே வாழ்க்கையில வெற்றிதான் நார்மல் பேசுறது அந்த பையன் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றிதான் நம்மகிட்ட தோல்வியே கிடையாது. அதுல மணி பையனுங்க. தனக்கு ஆயிரம் ஏய் வாங்கப்பா, நார்மல் நடந்து ஓடிட்டாரு.
சரியா சொன்னாரு உங்களுக்கு இந்த காத்துல உங்களுக்கு அப்படி கேட்டுருக்கு. தங்க வாடா உன்னவனே வரலாமா என்ன கை ஈரமா இருக்கு? எங்க வச்ச கை? எங்க வச்ச கை? ஈரமா இருக்கு. என்ன பண்ணி தொலைஞ்ச? ஈரமா இருக்கு. கையை எங்கேயோ வச்சிருக்கேன், ஈரமா இருக்கு. வேற எம்புட்டா ஏய், முதுல போய் தரவறாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க நீ? எதுக்கு? சாமி வந்திருக்காங்க. சாமியை பார்த்து ஆசீர்வாதம். பிரம்மச்சாரி 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 அச்சம் மாடோ நாம் ஏன் போன எப்படி போமா போனேன் தெரியும் எனக்கு. நீங்க அத்தங்கரை பார்க்க வந்தவர் இந்த பிள்ளை விடுவீங்களா? இந்த பிள்ளை எந்த இடத்தில் எது இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருக்கணும். அம்மா அதான் அழகானது இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க மோரக்கட்ட நல்லா இங்க தின்ன குழந்தை மாதிரியே இருந்துச்சு. இப்ப ஏன் நாட்டத்தை படிக்கிறீங்க? சொன்ன மாதிரி எதுவும் டேய்! அப்படி எப்படி அழகானது? இல்ல. யாரு யாருல? அம்மா, என்னால. சீ, என்ன உடை ஈரமா இருக்கு? ஏய், குளு குளுன்னு இருக்கு. உன்னை பார்த்தானே பூரா குளு குளு என்னமோ பண்ணிருக்க போய். நான் என்ன கண்ணி நான் டேய்! கல்லார் இதயம் வைத்து கடும் விதத்தால் கல்ல வைத்து கணக்கில்லா பைகளுக்கு காரணமாய் நாட்ட வைத்து கண்ட உருவம் வைத்து கண்ணத்தோல் கைய வைத்து நல்லவர்களே சிலரை உலகம் நடமாட விட்டதா? காதலுக்கு 4 கண்கள், கண்பண்டுக்கு 2 கண்கள். காதலுக்கு 4 கண்கள், கண்பண்டுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். ஆரியா! நீதியின் எதிரிகளாய் இறைவாரி திரிபவர்கள்
நாலு கண்கள் கண்களுக்கு ரெண்டு கண்கள் நாமுகரை புருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை நாமுகரை புருவத்திலே கண்ணுமில்லை தகனுக்கு நாலு கண்கள் ஐயா வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார் வேதம் இல்லை என்றால் வேதாந்தம் பேசிடுவார் பெற்றோரை தாய் என்பார் மற்றவதை பேர் என்பார் பெற்றோரை தாய் என்பார் மற்றவதை பேர் என்பார் நாடல் அறம் என்பார் கட்டிலை என்பதென்பார் அந்த மதம் என்பார் கட்டுமில்லை என்பதும்பார் ஆடல் அறம் என்பார் கட்டிலை என்பதென்பார் கண்ணோடி மாதரிலை கடைசி வரை உணர்வதில்லை அதனுக்கு நாலு கண்கள் கல்வனுக்கு ரெண்டு கண்கள் காவலரை உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காவலரை உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை அதனுக்கு நாலு கண்கள் கல்வனுக்கு ரெண்டு கண்கள் காவலரை உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காவலரை உருவத்திலே கண்ணுமில்லை சாமி, அடுத்த வருஷம் நாங்க டான்ஸ் போட மாட்டோம். எங்க அண்ணன் டான்ஸ் நாங்க போட மாட்டோம். ஏய் எனக்கு உனக்கு என்ன தோப்பு முடிஞ்சு அப்புறம் எல்லாமே இருக்குமே. ஏய் அத ஆளங்களே யாரது டேய் குண்டு டேய் நீ என்ன செய்றடா நீங்க என்ன பண்ணிட்டீங்க இவ்வளவு நேரம் பேசாம இருந்தா அந்த பொம்பளை புள்ள வந்தோனே நானே நீ என்ன பண்ற சொல்றாரு டேய் அத ஆம்பறடா அவட போய் என்ன பேசுற இந்த அது தங்கச்சி நீங்க மத்தியில எதுக்கு வந்து குயில் பாட்டு ஆனோடம்
இல்லையா? அண்ணே அதுக்காக எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு அண்ணன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் தங்கச்சி உங்களை பார்த்தாடா? பார்த்தாருமா? ஏங்கண்ணே என்ன ஏன் தங்கச்சி இல்லைன்னு முன்னாடி பார்த்தா இப்ப ஆள் சூப்பர் சூப்பரா இருக்கு. அவரே பாருங்க அவரே தங்கச்சி யாராச்சும் சூப்பர் பிகர்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு என்ன நடக்குது பாரு. என்னத்த சொல்ல நானும் நீங்க பாத்தீங்களா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு நல்லா இருக்காரா? முறையை மாத்திருமா? கோயில போய் உங்களை மாதிரி ஆயிட்டாரா? கொஞ்சம் முகத்தை பார்த்து நான் என்ன சொல்றேன்னா நாராயண வரவேற்று வரவேற்பு வந்தார வரவேற்பது வந்தவருக்கு வரவேற்பு. என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிழங்கு வந்தபோது அற்புதமான ஒரு வரவேற்பு. இடத்தில் நடந்த சர்வாக செல்வி வாழ் ஏமா நீ வாட்டுக்கு போய் இருக்கிற அதாலுக்கு ஏதாவது ஒரு ஆய்வு செஞ்சு அதெல்லாம் உண்மை. ஆனா அவன் முதிய வந்து பாக்குறாங்க அந்த பொண்ணு. சாமி எனக்கு என்ன வர வேண்டும்? நீங்க நானே எனக்கு உங்களை மாதிரி ஆளு பார்க்கறாங்க. என்னை மாதிரி ஆளா? சரி. நீங்க அஷ்டமத்துக்கு 19% நான் நினைச்சேன். ஏய் உன்னை விடக்கூடாது நினைச்சேன். நீ இப்படித்தான் சொன்னது நான் ஐயோ ஐயப்பா நீங்க யாருமே விடல. டேய் அச்சமத்துக்கு 8 மா பொய்யா பேசுறாங்க. அந்த இடத்துக்கு அச்சமத்துக்கு 8. அதுல லகிமா மகிமா சரிமா உப்புமா ஆமா உப்புமா அப்புறம் மிளகா ரொம்ப தப்புமா இருமா உப்புமாவுல அப்படியே சீனி போட்டு
அனிமா அனிமா கனிமா அனிமா பிரார்த்தி வரகா நீ சத்து மசிக்கு மட ரசமா சித்துக்கு அதுல வந்து சிறுசா சாத்துறீங்களா பெருசா பெருசா ஆமா கீழே இருக்கிறது மேல போனா மேல இருக்கிறது கீழே போனா ஆமா. கீழே இருக்கிறது ஐயோ இப்ப நான் எனக்கு கேட்கல உனக்கு தான் கேட்க போறேன் மூதேவி மேல நீண்ட நாளா ஒத்து வாய நீண்ட நாளா ஒரு ஆசை என்ன ஆசை இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது இது ஏதாவது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் போட்டுருக்கோம் மா இப்படி ஒரு ஆளை கண்ட இந்த எரும மாடு சும்மா தொலை அதோட கவலை சும்மா இருந்தோடா வந்து சேர்ந்துருக்காங்க ஒரு இலக்கணம் அதாவது இந்த உடம்புல இந்த உயிர் இருக்குல்ல உள்ள மன்றது கோவில் உள்ள பாளையம் மல்லர் வாய் ஓட்டுற வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவனேஸ்வரியும் சாமி சுருக்கமா சொல்லுங்க புழுக்குன்னு சொல்லுங்க நீ நீ வாய மூடிய ரொம்ப நீளமா சொல்லாம சுருக்கமா உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுருவீங்க போயிடுச்சுனா போனோம் மறுபடியும் திருப்பி அந்த உயிரை உடம்புல கொண்டு வர முடியாது ரொம்ப சிரமம் ஜனனம் இருந்தா மரணம் இருக்கணும் இருக்கும் அதனாலமா உயிருக்கு போராடி இருந்த நிலைகள் இருந்தா கூட காப்பாத்திடலாம் உயிருக்கு போராடி உயிருக்கு போராடி இருந்த நிலைமை இருந்தாலும் கூட காப்பாற்றிடலாம் செத்து போனத செத்துருச்சா ஆமா செத்துக்கிறீங்க எதுக்கு சிக்கா நானும் செத்துருச்சுன்னு சொல்றாரு இருந்தாலும் சந்தேகமா இருக்கலாம் நீ வாய வச்சு ஊதி பாக்குறியா டேய், நீங்க சொல்றது நியாயம் தான். சாமி சொன்ன மாதிரி உயிருக்கு போராடுற ஒரு ஜீவனா இருந்தா கூட வாய் வச்சு ஊதுனா கூட எந்திரிக்கும் செத்தது எப்படி எந்திரிக்கும் அதான் செத்துருச்சு உனக்கு எப்படி தெரியும் டேய். ஒரு வரம் இருக்கு. ஒரு வரம் இருக்கு. 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அந்த மண்ணில வச்சு கொடுத்து விடுவேன் ஆமா இந்த பிரச்சனையும் இருக்காது இது என்ன பண்ணுது இது ஏதோ பாவம் அது மாட்டுக்கு கிடக்கு வருஷம் கிடக்கு எங்க கிடக்குன்னு தெரியல சரி போயிட்டு வாங்க போப்பா நல்லா இருக்கும் கிடக்கு ஏன் இது இப்படி சீவ சமாதியான மாதிரி இருக்குது? அந்த செத்து நம்ம அடிப்பவா நான் போக மாட்டேன் ஏன்? நான் போக மாட்டேன் சாமி ஐயா ஆறுனார் சாமி மகாபலிவர் என்னப்பா நான் போக மாட்டேன் ஏன் நான் அங்கிருந்து வர்ற வழியில எல்லாம் நிறைய மக்கள் சொன்னாங்க ஆமா என்ன சொன்னாங்க ஆறுனார்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைச்சுட்டாங்க பாருங்க, நகைச்சுவைங்கிறது இந்த உலகில ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நாடக மேடைக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடியவர்களுடைய மனதுல ஏதேனும் ஒரு சிறு சஞ்சலம், மன கஷ்டம் அதையெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவர்கள் சிரிக்கிறாங்க. அந்த சிரிக்க வைக்கிற அந்த பங்கு உங்களை சேர்ந்தது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில இறைவனுடைய அருளால் நீண்ட அருளோடும் நிறைவான செல்வத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து மனதார வாழ்றேன். ஏன்னா உங்களுக்கும் நாடக கலைஞர்களும் அப்படிதான் எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீடித்திருப்பது அந்த ஏதேனும் ஒரு சின்ன மன கஷ்டங்களை அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதுக்கே இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன். நாங்க எல்லா பேரும் உங்ககிட்ட கேட்டா எதா இருந்தாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா உண்மைதான். ஆனா உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏயா கிடைக்காத இருக்கணும் கொஞ்சம் டேய், 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 டேய். முதல்ல என்ன வேணும்னு கேள்வி கிடைக்குமா? கிடைக்குங்க, என்ன கேட்டா நிச்சயம் கிடைக்கும். இல்லை சார். டேய் முதல்ல என்ன வேணும் கேள்றா. சாமி என்ன? நேத்து திருமங்கலத்துல கேட்டேன் சரி கிடைக்கும். அப்படியே விருந்தம் இருக்கும் சரி அங்கேயும் கிடைக்கும். சரி அப்படியே காயாட்டு இருந்தேன் அங்கேயும் கிடைக்கல. ஏன் மதுரையிலே கிடைக்கல? இங்க எல்லாம் கிடைக்காது, உங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? அங்கேயெல்லாம் கேட்டியே என்கிட்ட கேட்டி அவங்க அதுதான் அங்கெல்லாம் கிடைக்காது, உங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? என்கிட்ட கேள்வி கிடைக்கும். நிஜமா? நிஜமா கணேஸ்வரர் இருக்கா? ஓரே